ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் வாஸ்துவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கென சொந்த வீடு இருக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட ஆசை, கனவு. இந்த கனவெல்லாம் நினைவாகணும்னு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி கெட்ட நம்மளோட சொந்த வீடு ஒரு சில வாஸ்து குறைபாடால் நம்மளோட மொத்த நிம்மதியுமே கெடுத்துரும். அதனால் என்னென்ன செஞ்சால் அதை மீட்டெடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்குன்னு ஒரு சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தரோட கனவு. அந்த வீட்டோட வாஸ்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளில் பலருமே கவனிக்கிறது இல்லை. அதனால் கஷ்டப்பட்டு வீடு வாங்கியுமே நம்மளில் பலரும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கோம். ஒரு சில எளிய விஷயத்தை சரி செஞ்சாலே அதை நம்ம மீட்டெடுத்துடலாம். எளிமையாக செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோடையும் ஆசை. எதிர்மறையான சக்தி இருக்கும்போது நமக்குள்ள மன அழுத்தம் அதிகரிக்கும். நம்ம எவ்வளோதான் முயற்சி பண்ணி பாசிட்டிவ் வைப்ரேட்டை கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் நம்மளால் பல நேரம் அதை செயல்படுத்த முடியாமையே போயிடுது. என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிற அந்த நேர்மறையான சக்தியை கொண்டு வர்றதுக்கு மிகவும் முக்கியமான பங்கு வீட்டோட தலைவாசலுக்கு தான் இருக்குது. அந்த இடத்த நம்ம எப்போவுமே சுத்தமாகவும் அழகாகவும் வச்சுருக்கணும். என்னென்ன உங்களுக்கு தோணுதோ அதை அழகுபடுத்துறதுக்கு நம்மளோட ஒவ்வொருத்தரோட வீடும் ஒவ்வொரு விதமாக நம்ம கட்டியிருப்போம். ஆனால் தலைவாசல் அப்படிங்கிறது எப்போவுமே சின்ன வீடாக இருந்தாலும் சரி, பெரிய வீடாக இருந்தாலும் சரி, தலைவாசலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். உங்களுக்கு அந்த தலைவாசலை என்ன விதமாக அழகுபடுத்தினா உங்கள் மனசுக்கு அது திருப்தியாக இருக்கோ அதே மாதிரி அதை அழகுபடுத்திக்கோங்க. சிலர் பூ வச்சு அலங்காரம் பண்ணி தினசரி அதை அழகுபடுத்தலாம். இல்லை மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க. சிலர் தலைவாசல் பக்கமே ஃபவுண்டைன் மாதிரி, அந்த தண்ணீர் நீர்வீழ்ச்சி மாதிரி, அதாவது வாசலுக்கு வெளியிலேருந்து உள்ளே வரும்போது நீர்வீழ்ச்சி மாதிரி உருவாக்கி அந்த இடத்த அழகுபடுத்திக்கிடுவாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி அந்த இடத்த அழகுபடுத்தினா நல்லாயிருக்கும் நீங்கள் விரும்புகிறீங்களோ, அதாவது உங்கள் வீட்டுக்கு தலைவாசலில் நீங்கள் என்ன அழகுபடுத்தினா அந்த இடம் அழகாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே சுத்தமாகவும் அழகாகவும் வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளே நுழையிற பகுதி ரொம்ப இடைஞ்சலாகவும் குறுகலாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் சரளமாக வந்து போகிற பகுதியாக இருக்கணும். ஒருத்தர் சரிஞ்சிட்டு வர்ற மாதிரியோ இல்லை ரொம்ப சிரமப்பட்டு வர்ற மாதிரியோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி வீட்டு தலைவாசலுக்கு முன்னாடி செருப்புகளை போடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் வீட்டுக்கு வர்ற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே இதால் தடைபட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வீட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே எந்தவித தடையும் இல்லாமல் படணும். வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய சக்தி இந்த சூரிய ஒளிக்கு இருக்குது. காலையில் எழுந்ததுமே வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜன்னல்களை எல்லாமே திறந்து சூரிய வெளிச்சத்தையும் அந்த இயற்கை காற்றையுமே உங்கள் வீட்டுக்குள்ளே படுற மாதிரி செய்யுங்க. இப்படி செய்யும்போது எதிரிகளோட துர்பார்வைகள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். எளிய முறையில் சரி செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம செஞ்சு அதோட பலன்களை நம்ம பெருசாக எடுக்க போகிறோம். இது எப்படி எளிய முறையாக இருக்குது, இது சரி செய்யுமா, இதால் சரி செய்ய முடியுமா அப்படின்னு நமக்குள்ள பலருக்கும் கேள்வி இருக்கும். அதுதாங்க இயற்கை. இயற்கைக்கு எப்போவுமே மிகப்பெரிய சக்தி இருக்குது. அதில் ஒன்று தான் மீன் தொட்டி. பார்க்க சின்ன விஷயந்தான், ஆனால் அதோட சக்தியுமே பெருசு. பெரிய தொட்டியோ சின்ன தொட்டியோ உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதே மாதிரி ஒரு தொட்டி வாங்கி அதில் நீங்கள் மீன் வளங்க. அதில் வாஸ்து மீன் தான் வளர்க்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமுமே கிடையாது. உங்களுக்கு என்ன மீன் கிடைக்குதோ அதை போட்டு அதில் நீங்கள் வளர்க்கலாம். இந்த சக்தி கூட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான சக்தியை எடுக்கக்கூடிய அந்த வல்லமை படைத்தது தான் இந்த மீன் தொட்டியுமே. இதை நீங்கள் வளர்க்கும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்களெல்லாம் போக்கி ஒரு நிம்மதியை கொடுக்கும்.
வாஸ்துக்காக நம்ம மீன் தொட்டியை வளர்க்கும்போது அதில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இந்த மீன் தொட்டியை வரவேற்பறையில் தான் வச்சு வளர்க்கணும். நீங்கள் படுக்கை அறையிலையோ இல்லை வேறு ஏதாவது அறையிலையோ வைக்கக்கூடாது. கண்டிப்பாக வரவேற்பறையில் தான் வைக்கிறோம். அதுவுமே வடகிழக்கு திசை, அப்படி இல்லை அப்படின்னா தென்கிழக்கு திசையில் நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி வச்சு வளர்க்கும்போது உங்களுக்கு இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களையும் சிந்தனைகளையுமே மாற்றி நேர்மறையான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எல்லாமே செடிகளை ரொம்பவே பிரியமாக வளர்க்க ஆரம்பிக்கிறோம். அது வீட்டுக்குள்ளே வளர்க்குற செடியாக இருந்தாலும் சரி, வெளியில் வளர்க்குற செடியாக இருந்தாலும் சரி. வீட்டுக்குள்ளே வளர்க்குற செடிகள்லேயே முட்கள் நிறைந்த செடிகளை நம்ம வளர்க்கக்கூடாது. அது நம்மளை பிரதிபலிக்க செய்யும். எப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க பார்க்க அகோரமாக பார்த்தா அகோரமாக தெரியும், சாதுவாக பார்த்தா சாதுவாக தெரியும். அதே மாதிரி இந்த முட்கள் இருக்கிற செடியெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள நம்ம நேர்மறையாகவே இருந்தால் கூட எதிர்மறையான எண்ணங்களை தூண்டும். அதனால் எப்போவுமே நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கக்கூடிய அந்த இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே முட்கள் இல்லாததா, பெரும்பாலும் இந்த கற்றாழை, சப்பாத்தி கள்ளின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியெல்லாம் செடி வளர்க்கணுன்னு ஆசைப்படுவோம். ஆனால் தயவு செஞ்சு அதை வீட்டுக்குள்ளே வளர்க்காதீங்க. வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய இன்டோர் பிளான்ட்ஸ்லேயே முள் இல்லாததாக வாங்கி வளர்க்கலாம். அதே மாதிரி பூக்களில் நம்ம காகித பூக்களையும் பிளாஸ்டிக் பூக்களையுமே வச்சு வீட்டுகளை அலங்காரப்படுத்துவோம். அதே மாதிரி செய்யாமல் உண்மையான பூக்களால் அலங்காரப்படுத்தலாம். இதுவுமே நேர்மறையான சிந்தனைகளையும் சக்திகளையுமே உருவாக்கும். காற்றாடி மணி வீடுகளில் நேர்மறையான அதிர்வலைகளை உருவாக்கக்கூடிய சக்தி இந்த காற்றாடி மணிக்கு உண்டு. இந்த காற்றாடி மணி நல்ல ஒரு கதிராற்றலை எப்போவுமே பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கும். எப்பெல்லாம் உங்களுக்கு அந்த காற்றோட தன்மை கிடைக்குதோ அப்போல்லாம் அதோட சத்தம் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒலிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த காற்றாடி மணி வாங்கி நம்ம தொங்க விடும்போது பெரும்பாலும் வீட்டுக்கு முன்பகுதியில் தான் தொங்க விடுவோம். அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை, குழல் மாதிரி தொங்கும்ல, அந்த எண்ணிக்கை 6 இல்லை அப்படின்னா 8 இருக்கணும். இது 2 தான் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. நீங்கள் வாங்கி தொங்க விடும்போது அதில் அந்த எண்ணிக்கையை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இது சின்ன விஷயந்தான், நம்மள பலரும் இதை கவனிக்கிறது இல்லை. இந்த மாதிரி 6, 8 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நம்ம தொங்க விடும்போது நம்மளோட உடம்புகளில் இருந்து உருவாகக்கூடிய அந்த நேர்மறையான சக்தி நமக்குள்ளே இருக்கிற நோய்களை கூட நீக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரத்திலேயே சொல்லப்படுது. உங்களோட குடும்பங்களில் சண்டை சச்சரவுகள் வராமலும் பாதுகாக்குமா. அதனால் இனிமே இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்போது இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா விஷயத்துக்குமே தலையாய விஷயம்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்கிற வீட்டை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடு பெருசோ சின்னதோ அது எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டும், அந்த வீட்டுக்கு தக்கன நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க. நிலவாசல், ஜன்னல் கம்பிகள், அதுக்கப்புறம் பூஜை அறையில் இருக்கிற கதவுகள் எல்லாத்தையுமே தூசி படிய விடாமல் உங்களால் முடிஞ்ச நேரம் எல்லாமே அதை சுத்தப்படுத்திடுங்க. மொத்தமாக செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் அப்பப்போ நீங்கள் நேரம் கிடைக்கிறப்ப எல்லாமே அதை நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. தினசரி நம்ம உபயோகிக்கிற அந்த படுக்கை அறை கூட ரொம்பவே பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய ஒரு விஷயந்தான். அந்த படுக்கை அறையில் நம்ம விரிக்கக்கூடிய அந்த விரிப்பாகட்டும், தலையான உரையாகட்டும், இது எல்லாமே 2 வாரத்துக்கு ஒரு முறை, அப்படி இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு முறையாவது சுத்தப்படுத்தணும். முடிஞ்சால் வாரமே சுத்தப்படுத்தலாம். அதுக்கு சௌகரியப்படலை அப்படின்னா கண்டிப்பாக 2 வாரத்துக்கு ஒரு தடவை சுத்தப்படுத்திடுங்க. இது பீடை அப்படின்னு சொல்கிற அந்த சோம்பேறித்தனத்திலேருந்து நம்மளை கண்டிப்பாக பாதுகாக்கும். அப்படி ஒரு நிலை வரும்போது நம்மளால் எவ்வளவு தான் நம்ம மற்ற விஷயங்களை மாற்றினாலும் இந்த விஷயங்கள் இப்படி ஆகும்போது நம்மளால், அதாவது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு என்னாகும், ஒரு எதிர்மறையான ஆற்றல் தான் உருவாகும். எப்போ பார்த்தாலும் ஒரு சோம்பேறித்தனம், சுறுசுறுப்பு இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யறதுக்கு ஆர்வம் இருக்காது. மனம் எப்போவுமே ஒரு எதிர்மறையாகவே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும். மனசு எதிர்மறையாக சிந்தனை பண்ணாலே நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே முழுசாக செய்ய முடியாது.
நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு எதிர்மறையான ஆற்றல் நம்ம குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களுக்குமே பாதிப்பை தரக்கூடியது. அதனால் நீங்கள் படுக்கை அறையை எப்போவுமே அந்த விரிப்புகளை எல்லாமே சுத்தமாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள். ஒரு சில மாற்றங்கள் தான். நம்ம வீட்டில் எவ்வளவு பெரிய வாஸ்து தோஷம் இருந்தால் கூட அதை சரி செய்யக்கூடியது. அதனால் நம்ம வாழ்கிற வீட்டை நமக்கேற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை சேர்த்து செஞ்சாலே காலாகாலத்துக்கும் நமக்கு நிம்மதிங்கிறது நிரந்தரமாக இருக்கும். உங்களுக்கு இது அனைத்தையுமே மொத்தமாக செய்ய முடியலை அப்படின்னா ஒவ்வொரு நாள் உங்களால் எது முடியுதோ அதை செஞ்சு அதை அப்படியே தொடர்ந்து செஞ்சுவாங்க. கண்டிப்பாக எவ்வளவு பெரிய வாஸ்து தோஷங்கள் இருந்தாலும் நிச்சயமாக அது நீங்கி உங்கள் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சி சந்தோஷம் நிலச்சிருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் இதை முயற்சி பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.